அகில இந்தியாவுக்குமே வாரிசு அரசியல் அப்படின்னா இந்த குடும்பம் தான் நினைவு வரும். இன்னைக்கு உதயநிதி தலைமை பண்புக்கு தகுதியானவர்னு எதுல நிரூபிச்சிருக்காரு? இப்பொழுது திமுக குடும்பத்துக்கிட்ட பேரறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி சிக்குச்சோ அன்றிலிருந்தே அதுக்கான அந்த தாற்பயமே மாறி போச்சு. துணை முதல்வர் உதயநிதி எப்பொழுது இந்த காட்சிக்கு வருகிறாரோ இது அவர்களுடைய திமுகவின் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டதுன்னு தான் சொல்லணும். உதயநிதியினுடைய ஃபெயிலியர்ஸ பேசணும்னா அத்தனையும் ஃபெயிலியர் தான். ஒரு செங்கல்ல காட்டிட்டு எய்ம்ஸ் கொண்டு வந்துருவேண்டார். நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்புதுன்னார். அந்த ஒன்றுக்கே இந்த முறை திமுக வீட்டுக்கு போகணும். என்ன செயல்பாடு? அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாருன்னு தெரியுது. எதுக்காக மேடம்? தெரியல, அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னவோ கேள்விப்படுகிறோம். வாரிசு அரசியலுடைய கொடுமைகள்னாலதான் இப்படி குடும்பத்திலிருந்தே ஒருத்தரா தகுதி இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஊதாரியோ இல்ல இப்படி துபாய் போயிட்டு வர்ற மர்மம் மாதிரி தான். அடுத்த தலைமுறையினர் தலைவரா ஏற்றுப்பாங்களா மேடம்? அதுதான் திமுகவினுடைய அழிவு. உதயநிதிக்கு என்ன திராவிடத்தை பத்தி தெரியும் எனக்கு தெரியல. அவங்க அப்பாவுக்கே தெரியாது. திராவிடம்னு இவங்க திராவிட மாடல்னு எதை சொல்றாங்க? இந்த அகங்காரத்தை பார்க்கும்போது நமக்கு வெறிய வருது. அழிய போறீங்கடா எல்லாரும், அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். வேற என்ன சொல்றது? Nemathi Property Management. Contact 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. திமுகவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினார். அவருக்கு பிறகு அவர் குடும்பத்திலிருந்து இந்த தலைமை பொறுப்புக்கு யாரும் வரவில்லை. மாறாக கட்சியிலிருந்து கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து யாரும் தலைமைக்கு வரவில்லை. மாறாக கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த பதவிக்கு அங்க வந்தார்கள். இப்ப உதயநிதி கிட்ட இந்த பொறுப்பு நிக்குது. எப்படி பாக்குறீங்க? இது என்ன பாக்குறது, எப்படி பாக்குறது? அகில இந்தியாவுக்குமே வாரிசு அரசியல் அப்படின்னா இந்த குடும்பம் தான் நினைவு வரும். இது ஏதோ இப்ப மாண்பு முதல்வர் அவர்கள் சொல்லிக்கிறாங்க, 50 வருஷம் அவரு கட்சியில இருந்தாரு, கட்சி பணியாற்றினாரு, நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு, நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதை விட முழுக்க வாரிசு அரசியலால் தான் அவர் இந்த பதவிக்கு இந்த இடத்துக்கு வந்தாரு. மேபி லேட் ஆயிருக்கலாம். அவர் மகனுக்கு அந்த லேட்டும் ஆகல, உடனடியா எல்லாமே கிடைக்குது. அந்த அளவுக்கு அதற்கான நிதானத்தை கூட இப்ப இருக்கிறவங்க கடைபிடிக்கல. அதுக்கான தேவைப்படக்கூடிய அந்த கால அவகாசத்தை கூட அவங்க எடுத்துக்கல. இத நமக்கு முன்பிருந்தவர்களிலிருந்து, வயதானவர்களிலிருந்து இதைத்தான் திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று கருத்துடைய அத்தனை பேரும் பொதுமக்களும் ஒன்று போல சொல்வது இந்த வாரிசு அரசியலுடைய ஒரு முதல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க பாருங்க, ரோல் மாடலாக. அது அகில இந்தியாவுக்குமே ரோல் மாடலா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக குடும்ப அரசியல் தான். அதே போல அவர்கள் ஒட்டி உறவாடக்கூடிய காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னா நேரு குடும்பத்தார் தான், ஜவஹர்லால் நேரு அவர்களின் குடும்பத்தார் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விதம், அதுவும் குடும்ப அரசியல். அதை விட கூட அங்க காங்கிரஸாருக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்கள விட அந்த குடும்பத்திலிருந்து வரலைன்னா நம்மளால இந்த கட்சியே இருக்காதுங்கிற அளவுக்கு யாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு நிலை அங்க இருந்தது. எல்லாம் போய் வாலண்டியரா கூப்பிடுறது அந்த மாதிரி. ஆனா இங்க கொஞ்சமாக தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திணிக்கப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு பதவியா இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, மேயர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், அப்புறம் இப்ப முதல்வர் ஆயிட்டார்.
அந்த அளவுக்கு ஒரு நிதானம், அந்த அளவுக்கு கூட ஒரு கால அவகாசத்தை இப்பொழுது இந்த நம்ம இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக அவருடைய உயர்வுக்கு எடுத்துக்கவே இல்லை. அவங்க யார பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. நாங்க உடனடியாக டக்குனு நான் வரவே மாட்டேன் அரசியலுக்கு. இதுல என்னன்னா இவங்க அடிக்கிற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவும் சரி அடுத்து மகனும் சரி அரசியலுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். எனக்கு அது எத்தனை டைலாக்கே சொல்லிட்டு அரசியல் குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக நீங்க இதை அடிக்கடி எங்களை கேக்குறீங்களா அப்படிலாம் கேக்குறப்போ ஐயோ இவ்வளவு ஒரு நல்ல பையனா, இப்படி ஒரு இளைஞர் அரசியல் குடும்பத்துல பிறந்ததுக்காக எனக்கு பதவி எல்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்படியே பல்கி. நம்ம அன்னைக்கு அப்படி சொன்னமே, இன்னைக்கு மக்கள் பாப்பாங்களே, அதுவும் மீடியால யூடியூப்ல இதுல எல்லாம் வந்ததை அழிவே அழியாதே அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே. அப்படி ஒரு மாதிரி எப்படி போய் 4 பேர்த்த நம்ம பாக்குறதுன்னு கூட எந்த அவமானமுமே இல்லாத ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு மான அவமானம் இருக்கணும். அவங்கதான் எதற்குமே ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கொள்கை பிடிமானம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கிறவங்க தான் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு வரணும். அது எதுவுமே இல்லாம அப்பா எங்க தாத்தா தலைவர், அடுத்து எங்க அப்பா தலைவர், அடுத்து நான் தலைவர், நான் தானே தலைவர். அதுக்கு நீங்க என்ன ரிலையன்ஸா இல்ல அம்பானியா அதானியா என்னது நீங்க என்ன ஒரு தொழில் பண்ணீங்க அப்படி இருந்தா பரவாயில்ல, அந்த கம்பெனிக்கு அதுக்கு அடுத்து போலாம். கம்பெனி மாதிரி அரசியல் நடத்துற எதுவுமே யாருமே சரிப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சுயநலம் ஒன்றே குறிக்கோளா இருக்கும். தாங்க அனுபவிக்கணும். இன்னைக்கு உதயநிதி தலைமை பண்புக்கு தகுதியானவர்னு எதுல நிரூபிச்சிருக்காரு. இப்ப ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படி அதாவது சீஃப் மினிஸ்டருக்கு என்னவெல்லாம் திமுக அடுத்த திமுக தலைவர் அடுத்த ப்ரமோஷன் இப்பவே தெரியுது. வரப்போற தேர்தல்ல உதயநிதியவே கூட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருந்தாலுமே அப்படி சப்போஸ் இந்த தடவை மக்கள் ஆதரவு கொஞ்சம் குறைவா போயிருமோ என்னவோன்னு ஒரு பயம் இருந்தால் கூட எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அவர் தான் முதல்வரா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக தெரிகிறது. நல்லவேளை அது நடக்காது. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அடுத்த முதல்வர், அண்ணா திமுக தான் அடுத்த ஆளுங்கட்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் செய்திருக்கக்கூடிய இவ்வளவு தவறுகளை வைத்துக்கொண்டு அந்த எப்படி அவங்க மறுபடியும் வெற்றி பெற முடியும்னு மக்களை எப்படி சந்திப்பாங்கிறதெல்லாம் எல்லாரும் என்ன அறிவில்லாமையா இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு உள்ளங்கையில எல்லாமே தெரியுது. எப்படி இவங்க நம்புறாங்க, இந்த நம்பிக்கை எங்கிருந்தவர்களுக்கு வருகிறதுங்கிறத நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒருவர் ஒரு பதவிக்கு ஆசைப்படுகிறார். அந்த பதவிக்கு ஆசைப்படுறது தவறில்ல. உங்களுக்கும் ஆசை இருக்கலாம், எனக்கும் ஆசை இருக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் ஆசை பெறலாம். அதற்கேற்ற உழைப்பு இருக்கணும், உழைப்பு இருக்கணும், தகுதி இருக்கணும், அறிவாற்றல் இருக்கணும். முதல்லயே அதையெல்லாம் வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு வர. ஏன்னா அரசியல் இருக்கிறதுலயே டஃபஸ்ட் ஒரு களம்னா ஒரு ஃபீல்ட்னா அரசியல் தான். அரசியலை உதயநிதி தேவைக்காக பயன்படுத்துகிறாரா இல்ல சேவைக்காக பயன்படுத்துகிறாரா? இது என்ன கேள்வி? உதயநிதி இல்ல திமுக இல்ல திமுகவின் தற்போதைய தலைவர் முதலமைச்சர் யார் அங்க அரசியல் சேவை அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அதையெல்லாம் மறந்து போய் காலம் பல ஆகிவிட்டது. அது எப்பொழுது திமுக குடும்பத்துக்கிட்ட பேரறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி சிக்குச்சோ அன்றிலிருந்தே அதுக்கான அந்த தாற்பயமே மாறி போச்சு. இது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கழுதை தேய்ந்து கட்டெரும்பாவதை போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு இதே இல்லாம சேவைங்கிற வார்த்தையை உங்களுக்கு என்னன்னு அர்த்தமே புரியாது. ஒருவேளை தெலுங்குல சொன்னீங்கன்னா தெரியுமா இருக்கும் உங்களுக்கு, தமிழ்ல சொன்னீங்கன்னா சேவையா அது என்னது புதுசா ஃபாரின் வேர்ட் மாதிரி இருக்குது அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க. அப்படி அரசியல் சேவை தொண்டுங்கிறது எல்லாம் முற்றிலுமாக மறந்து போனது திமுகவின் தலைமை குடும்பம். அவங்கள பார்த்து என்ன அரசன் எவ்வளி தொண்டன் அவ்வழி, அவங்க தலைமை எப்படி இருக்குதோ தலைவன் எவ்வளின்னா அதே மாதிரிதான் தொண்டர்கள் இருப்பாங்க. அதே போல இவங்க மறந்துச்சதுனால இவங்க செய்யக்கூடிய தங்களுடைய இந்த மாதிரியான பிரார்த்தனைகளுக்காக அதை பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா தங்க சபார்டினேட்ஸ்க்கும் விட்டுறாங்க. தங்களுடைய அமைச்சரவை சகாக்களையும் நீயும் பையனை எம்பி ஆக்கியோ, நீயும் பையனை ஏதாவது ஒரு பதவி கட்சியில கொண்டு வந்துரு, அவரை அமைச்சராக்கிடலாம், அவருக்கு வெள்ளை பேப்பர். அதனாலதான் வெள்ளை பேப்பருக்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காமிக்கிறமா மேகதை எல்லாம் திமுக அரசாங்கம் வச்சிட்டு இருக்கு. அதுலயும் கூட
அதிமுகவிலிருந்து போனவங்க தான் 8 பேர் மந்திரிகளா இருக்கிறாங்க. அதுவும் வந்து குறைஞ்சு போச்சு போல இருக்கு. உடன்பிறப்புகள் இதையும் தாங்கிக் கொண்டு இன்னும் நாங்க வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இது என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் துணை முதல்வர் உதயநிதி எப்பொழுது இந்த காட்சிக்கு வருகிறாரோ இது வந்து அவர்களுடைய திமுகவின் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டதுன்னு தான் சொல்லணும். ஐ எம் சாரி டு சே திஸ். நமக்கு வந்து இங்கே எதிர்கட்சி என்று ஒன்று வேண்டும். திமுக 2 பேர் இருந்தா தானே போட்டி. வந்து எதிரியே இல்லாத இருந்தா என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கையில இல்லையா? அது மாதிரி இருக்கணும் அவங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, ஏற்புடையது அல்ல, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாதாரண மக்களும் என்ன பண்ணிருக்கணும்? இவர் வந்து என்ன படித்திருக்கிறார்? கல்லூரி படிப்பை மட்டும் சொல்லவில்லை, நிறைய நாலேஜ் வேணும். பேரறிஞர் அண்ணா எப்படி பேரறிஞர்னு ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன ஊர்ல சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த ஒருத்தர் பேரறிஞர் அண்ணாவாக எப்படி ஆனார்? படிப்பு, கல்லூரி படிப்பு மட்டுமல்ல, எக்ஸ்டென்சிவ் ரீடிங், ஒரேஷியஸா என்ன பண்றது, எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ். இப்ப எங்க மேடம் சொல்லுவாங்க, நம்ம எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களை பெரிய படிப்பாளி என்று சொல்வார்கள். அவங்க வீட்டுல அவ்வளவு பெரிய லைப்ரரி இருக்கு. அந்த நூலகத்தில் உள்ள அத்துணை புத்தகங்களையும் அவர் படித்திருப்பார். எதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வார்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க புரட்சி தலைவரை பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கைய அவர் படிச்ச மாதிரி யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து மிக சிறு வயதில் 2.5 வயதில் தந்தையை இழந்ததற்கு பிறகு ஒரு 6-7 வயதில் இருந்து குடும்பத்துக்காக உழைத்து சம்பாதிக்க தொடங்கியதிலிருந்து அவர் உச்சத்தை தொட்டார். அரசியல், சினிமாவிலும் உச்சத்தை தொட்டார். அதற்கு பிறகும் அரசியலிலும் தான் ஆரம்பித்த 5வது வருடத்திலிருந்து தான் மறையும் வரை முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு மக்களை தெரியும், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு என்னெல்லாம் தேவை, இந்த மாநிலத்துக்கு என்னால் எதுவெல்லாம் செய்ய முடியும் என்பதை புரட்சி தலைவரும் தெரிந்திருந்தார், அம்மாவும் தெரிந்திருந்தார். இப்பொழுது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அதெல்லாம் நல்லா தெரியும். 50 வருடங்களாக இங்கே பெரிய இலக்கியங்கள் படிக்க வேண்டுங்கிற அவசியம் கூட கிடையாது. பெருசா நம்ம வந்து சங்ககால இலக்கியங்களையும் ஒரு எல்லாத்தையும் தலைகீழாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அது வந்து எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் தான். ஆனா இங்க நமக்கு தெரிய வேண்டியது மக்களுடைய பிரச்சனைகள், கட்சி தொண்டர்களுடைய பிரச்சனைகள், இவர்களையெல்லாம் எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போவது, ஒரு ஆட்சி கிடைத்ததற்கு பிறகு எப்படி வழி நடத்துவது, எப்படி எந்த விதத்திலெல்லாம் எல்லாவித விவசாயிகளாகட்டும், பெண்களுடைய பாதுகாப்பாகட்டும், மாணவர்களுக்காக இருக்கட்டும், நீதி நிலையாட்டுவதாக இருக்கட்டும், அல்லது மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கப்போக்கு தேவைப்படும் நேரத்தில் இணக்கப்போக்கோடும், எப்பொழுதெல்லாம் அவர்களை எதிர்க்க வேண்டுமோ எப்பொழுதெல்லாம் அதை சாதுரியமாக எதிர்ப்பதும், அதை மிகச் சாதுரியமாக புத்திசாலித்தனமாக அதற்கு எப்படி இப்ப நீட்ல வந்து 7.5% உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததை போல ஒரு இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கி டெல்டா பகுதிகளை பாதுகாத்ததை போல இதை போல செய்வதற்கு ஒரு அறிவாற்றல் வேணும். உதயநிதி அவர்களும் சொன்னார் இல்லையா, நாங்க வந்து நீட்டை ரத்து பண்ணுவோம், அதற்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு. அதை பத்தி பேசினா உதயநிதியினுடைய ஃபெயிலியர்ஸ பேசினோம்னா அத்தனையும் ஃபெயிலியர் தான். போன 21 தேர்தலுக்கு முன்பு என்னவெல்லாம் சொன்னாரு, ஒரு செங்கல்ல காட்டிட்டு எய்ம்ஸ் கொண்டு வந்துருவேண்டார். நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்புதுன்னார். அந்த ஒன்றுக்கே இந்த முறை திமுக வீட்டுக்கு போகணும். துணை முதல்வரா உதயநிதியின் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க மேடம்? என்ன செயல்பாடு? அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாருன்னு தெரியுது. எதுக்காக மேடம்? அது தெரியல, அது எனக்கு தெரியாது. ஆனா என்னென்னவோ கேள்விப்படுகிறோம். துபாய்க்கு மட்டும் அடிக்கடி பறந்துட்டு வர்றாரு. அதுவும் கரூர்ல 41 பேர் இறந்து போன ஒரு படுபயங்கரமான ஒரு துயர சம்பவம் நடந்தது. இதுவரை நம்ம நாட்டினுடைய ஹிஸ்டரியிலேயே அப்படி நடந்திருக்காது. அதுவ எப்படி சொல்றது, எல்லாரும் ஏழை மக்கள். ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க போய் அத்தனை பேரும் இறந்து போன ஒரு அவலமான ஒரு நிகழ்வு. அந்த சமயத்துல இவர் எதுக்காக துபாய் போனாருன்னு தெரியாது. என்ன பர்சனல் ட்ரிப், துணை முதல்வராக எல்லாம் இருந்துகிட்டு பர்சனல் ட்ரிப் எல்லாம் உண்மை கிடையாது. அவங்க வாழ்க்கை பப்ளிக், எல்லாருக்கும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இது நம்ம எல்லாம் போலாம், போயிட்டு வரலாம், நம்மளே நம்ம தலைமைக்கு சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ
இவங்க வந்து எந்த விதமான ஒரு என்னத்துக்காக போனாருன்னு கேளுங்க. அது என்ன கேள்விப்படுகிறோம், அது என்ன ஒரு கேள்வி? அது வந்து மீடியால உங்களுக்கே தெரியும். அது வந்து எனக்கு கேள்விப்படுவதை வைத்து ரொம்ப சொல்ல முடியாது. போகிறார், போனதே கேள்விக்குரியது. அதுலயும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதல்வர் எதற்காக அங்க போனீங்க? நிச்சயமா பத்திரிகைகள்ல விளக்கம் கொடுத்திருக்கணும். இல்ல கேட்டாலாவது சரியான பதில சொல்லணும். இவ்வளவு பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. அவசரமாக சார்ட்டர்ட் பிளைட்ல வந்தீங்க. வந்தது சரி. உடனடியாக ஒரு 2 மணி நேரத்துல அங்க பாத்தீங்க, பிரஸ் பாத்தீங்க, போட்டோக்கெல்லாம் ஷூட் கொடுத்தீங்க, வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. உடனே மறுபடியும் வந்த வேகத்திலேயே அதே சார்ட்டர் பிளைட்டில் திரும்பி சென்றீர்களே, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு அங்கே? எதற்காக போனீர்கள்? அப்படி சார்ட்டர் பிளைட்ல போயிட்டு வந்தீங்களே, அதுக்கான செலவை யார் கொடுத்தா? எத்தனை லட்சம் ஆயிருக்கும்? அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்டியதா? இல்லை பாவப்பட்ட நம்மளுடைய இந்த தமிழக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் அரசாங்கம் தான் கொடுத்ததா? அது தெரியணும். இதையெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு எகத்தாளமான பதில் வரும் இந்த நெப்போகிட்ஸ்கெல்லாம். வாரிசு அரசியலுடைய மிக கோரமான முகம் இவரு இது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, டிஆர்பி ராஜா போன்றவர்கள் எல்லாருமே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. தன்னுடைய ரசிகர் மன்றக்காரங்களுக்கு எல்லாம் மினிஸ்டர் ஆக்கிடணும். எல்லாரும் அப்பத்தானே போற்றின்னு பாடுறதுக்கு சரியா இருக்கும். அவங்க தாத்தாவுக்கு என்ன குணம் இருந்ததோ அதேதான் மகன், அதேதான் இப்போ பேரணும். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக ஆபத்தான போக்கு. அதைவிட தமிழக மக்களுக்கு மிக மிக ஒரு எதிரான ஒரு செயல். அதாவது இந்த மாநிலத்துடைய நிலை என்ன ஆகுமோன்னு நினைச்சா பயமா இருக்கு. ஏன் வந்து ஜனநாயகம் வந்தது? எதற்காக குடியாட்சி வந்தது? அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்டாங்க. அங்கங்க இருக்க ஜமீனுகளும் மிட்டாபிராசுகளும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஏன் அவங்க மன்னராட்சியே இருந்துட்டு போயிருக்கலாமே? எதற்காக இந்த குடியாட்சி வந்தது? இப்படிப்பட்ட தாத்தா பேரன் அப்படியே இந்த மாதிரி மகன் பேரன், அதுக்கப்புறம் அடுத்த பையனுக்கும் துண்டு போட்டாங்களே. உதயநிதியுடைய மகன் 20 வயது பையன், அவருக்கும் இப்பதான் உள்ள நுழைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து அவரு கிளைநடி தலைவர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்ல நீங்க என்ன பண்ணாலும் நாங்க கேட்க மாட்டோம். என்ன சொல்றீங்க? அது வந்து உங்களுடைய குடும்ப கம்பெனி, அதுல நாங்க கேட்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலேயோ இப்படி உட்கார வச்சா நம்ம கேட்போமா மாட்டோமா? எல்லாருமே கேட்போம். இது கேட்கணும் கண்டிப்பா. வாரிசு அரசியலுடைய கொடுமைகள்னாலதான் இப்படி குடும்பத்திலிருந்தே ஒருத்தரா தகுதி இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஊதாரியோ இல்ல இப்படி துபாய் போயிட்டு வர்ற மர்மம் மாதிரி தான். துபாய்க்கெல்லாம் இப்படி பறந்துட்டு வர்றாங்கல்ல, அந்த மாதிரியான. அதுவும் இன்னொன்னு கேள்விப்பட்டனே, ஃபார்முலா ரேஸ் நடத்துறாரே உதயநிதி, அது கூட அவருக்கு வேண்டப்பட்ட யாரோ துபாயில் இருப்பவர்களுடைய அவங்களுக்கு அது பிடிக்குமா ரொம்ப ரேஸ். அதனால பாரு நான் மவுண்ட் ரோட்லயே நடத்தி காமிக்கிறேன்னு காட்டுறாங்க போல இருக்கு. இன்னொருத்தர் என்னடான்னா அரசியலுக்கு வர்றங்கிறாங்க, அதுவும் என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் பத்திரிகைகள் தான் வருது. நமக்கு என்ன யார் சொல்றா? இல்ல பத்திரிகைகள்ல வர்றதை வச்சுதான் பேசுறோம். ரொம்ப வருத்தமா. உதயநிதி அடுத்த தலைமுறையினர் தலைவரா ஏத்துப்பாங்களா மேடம்? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக. எப்படி நடிகராக ஒரு தோல்வியுற்ற நடிகர், பணம் இருக்கிறதுனால படத்தை எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு. அதனால அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர அவர் என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடிகரா? எல்லாருக்கும் பெரிய ஃபேன் கிளப் இருக்கிறதா காட்டிக்கொள்ளலாம். கட்சிக்காரங்களையே போடலாம், அவங்களுக்கு அதுக்கு பணம் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி, எதிர்காலமா உனக்கு எம்எல்ஏ கிடைக்கும், இல்ல ஒரு கவுன்சிலராவது ஆயிரலாங்கிற நம்பிக்கை வர்றப்போ நிறைய பேர் அதுக்காக போய் சேருவாங்க. அப்படித்தான் இருக்குமே தவிர சாதாரண பொதுமக்களும் ஆண்களும் பெண்களும் முதியவர்களுமாக இளைஞர்களுமாக ஏற்றுக்கொள்வார்களா? இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமா இல்ல. இவங்க வந்து அடுத்த தலைவர் இவர்தான் சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அதுதான் திமுகவினுடைய அழிவு. அதைத்தான் நான் சொல்றேன். திமுகவினுடைய அழிவு, திமுக அழிவு பாதைக்கு கிட்டத்தட்ட படு வேகமாக அப்படியே மேல இருந்து கடகடன்னு ஓடினா எப்படி இருக்கும் பாதாளத்துக்கு, அப்படி ஓடிட்டு இருக்கிறதுனுடைய ஆரம்ப புள்ளிதான் தம்பி உதயநிதி இதுக்குள்ள வந்ததுக்கு. அதாவது அரசியலுக்கும் பதவிகளுக்கும் எம்எல்ஏ, உடனே அமைச்சர், உடனே துணை முதல்வர்,
என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை எல்லாம்? தமிழ்நாடு எல்லாம் அவ்வளவு சீப்பா இருக்கா உங்களுக்கு? இதே போய் பக்கத்துல ஆந்திரால இப்ப சொல்றாங்களே திராவிடம் திராவிடம்னு ஏதோ அந்த பாட்டுல வந்தது. உதயநிதிக்கு என்ன திராவிடத்தை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பாவுக்கே தெரியாது. திராவிடம்னு இவங்க திராவிட மாடல்னு எதை சொல்றாங்க? இவங்க ஒரு இன்க்ளூசிவா, அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு எல்லாருமா இது எதுக்காக இவங்க இதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னே நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. இவங்க தெலுங்கு, இவங்க வந்த வழி அப்படி. நாளைக்கு பின்னாடி ஏதாவது கேள்வி வந்தா கூட திராவிடம் திராவிட மாடல்னு அடிச்சு விட்டுறலாம்னு நினைச்சிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனாலதான் அந்த திராவிடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இப்படி சொல்றாங்கல்ல. அப்படி எல்லா மொழி பேசுபவர்களும் நம்மளை எல்லாரையும் எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் போய் இன்னைக்கு ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ கர்நாடகத்திலேயோ கேரளாவிலேயோ யாராவது 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி, தமிழ் ஃபேமிலி, தமிழ் குடும்பம் ஒருத்தர், அதிலிருந்து ஒருத்தர் மகா கட்டிக்காரரா இருக்கட்டும், மிகச்சிறந்த அறிவாளியாக, பேச்சாளராக, மக்களுக்கு உழைப்பவராக, ஒரு அருமையான பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் குடும்பத்தில் இருந்து ஒரு தலைவர் அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? விடுவாங்களா? நானும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும், சாதாரண நம்மளுடைய தோழிகள்ல இருந்து, அவங்களுடைய கணவர்கள்ல இருந்து, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்கல இருந்து எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். ஆக முடியுமா? ஏதோ எம்எல்ஏ எம்பிக்கு விடுவாங்க, ஒரு சிறு பதவிகள், அமைச்சராக கூட ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா முதலமைச்சர் கேண்டிடேட்டா தமிழ் குடும்பம் 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் கூட போய் செட்டில் ஆயிருக்கட்டும், விடுவாங்களா? மத்த ஸ்டேட்ல எங்கேயாவது போய் ஆக முடியுமா? ஆக முடியும், ஆயிருக்காங்க இப்படின்னு யாரையாவது சொல்லுங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழர் மட்டும் என்ன லித்தவாயனா? இங்க வந்து எதை வேணாலும் எதையுமே நம்ம எதுவும் கேட்க கூடாதா? பச்சை தமிழராக எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நீங்க வந்து இவர்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பரிதவிப்பே இல்லை பாருங்க. எப்படி வரும்? எங்கள் பொதுச் செயலாளர் எப்படி பரிதவிக்கிறார் பாருங்க. அதாவது ஒரு விவசாயிகள் பிரச்சனைனா உடனடியா எல்லா வேலையும் நிறுத்திட்டு நேரா களத்துக்கே போய் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல என்னதான் நடந்தது, ஏன் இப்படி நெல் முளைவிட்டு 30 லட்சம் நெல் மூட்டைகள் வீணா போச்சாமேன்னு அந்த கவலையோட வந்து பாக்குறாரு. எதுக்கு? மனசுல ஒரு தவிப்பு வருது. அடடா, ஒரு விவசாயி ஒரு மூட்டை நெல் உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவான், எவ்வளவு சிரமப்பட்டு, எத்தனை கடன் உடனப்பட்டு அவங்க வந்து விளைவித்து கொண்டு வந்தா. அது வந்து தெரியுமா உங்களுக்கு, டெல்டா பகுதிகளில் வெளியில எங்கேயும் விற்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு தான் விற்கணும், அரசாங்கத்துக்கு தான். அதனால அது வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கொண்டு போய் வச்சு காத்து கிடக்கணும். அவங்க வந்து நெல் ஈரப்பதத்தை எல்லாம் கணக்கிட்டு அப்புறம் தான் எடுப்பாங்க. அது கூட வந்து நெல் ஈரப்பதம் வந்து 22% வரைக்கும் வேணும்னா நீங்க பர்மிஷன் முதலே வாங்கியிருக்கணும் இல்ல? பக்கத்து ஸ்டேட் எல்லாம் சர்வ சாதாரணமா வாங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் நடந்ததா இல்லையா? எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி இருந்த வரைக்கும் அதெல்லாம் எங்கள் அமைச்சர் பெருமக்கள் அதை கரெக்டா செஞ்சாங்களே. ஏன் வந்து உங்களுக்கு அது முடியல? இதெல்லாம் தெரியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க அப்பாவுக்கே தெரியல. அதை பத்திய கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்கே, அதை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்களா? ஏதோ கவலை இருந்தா அப்பத்திக்கு 4 பேர் கொஸ்டின் பண்ணா உடனே வந்து பெரியவங்க மாதிரி, அது வாயில ஜம்மடால் அந்த அகங்காரத்தை பார்க்கும்போது நமக்கு வெறிய வருது. அழிய போறீங்கடா எல்லாரும், அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். வேற என்ன சொல்றது? தினமும் ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு, வன்புணர்வுக்கு ஆளாகிறாள். இந்த இது வந்ததுக்கு பிறகு எத்தனை நூற்றுக்கணக்கான செய்திகள் நம்ம அப்படி கேள்விப்படுறோம். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பெண் வந்ததுல இருந்து சரி, இது என்னன்னா அதையெல்லாம் அவங்க பாதுகாக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளை எல்லாம் இவர்கள் பாதுகாக்கிறார்கள். அதுதான் அதை விட கொடுமையா இருக்கு. இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில யார் இந்த சார்னு எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கு தெரியாதா? நம்ம போலீஸ்க்கு தெரியாதா? என்ன பண்ணுவாங்க? மேலெடுத்து உத்தரவு, பாதுகாக்கிறார்கள். குற்றவாளிகளை குடியாத்தம் தெய்வ செயல் பாதுகாத்துத்தான் வைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இங்க கோயம்புத்தூர்ல கூட அதுவும் போலீஸுடைய கவனக்குறைவுன்னு தான் சொல்ற. போலீஸ் அதுக்கு இன்டைரக்டா காரணம் என்ன? போதை மருந்து, மது, அதை விட மோசமாக போதை மருந்து கலாச்சாரம் எல்லா பக்கங்களும் கிடைக்கிறது. இப்போ ராமநாதபுரத்துல, ராமேஸ்வரத்துல ஒரு பொண்ண பட்ட பகல்ல அநியாயமா ஒருத்தன் கொன்னா, லவ் பண்ணலன்னு சொல்லி. அந்த பொண்ணு, அந்த கதையை நான் படிச்சேன். அந்த பெண் குழந்தை எதுவும் இல்லாம ஒரே போக்கஸ்டா படிச்சுதான். நான் வந்து மீனவர் குடும்பத்துல பிறந்திருக்கோம், ஆனா நான் படிக்கணும், நல்லா படிச்சு உயர்ந்த நிலைக்கு போகணும்னு 17 வயசு குழந்தை, +1 or +2 இருக்கும்.
அவ்வளவு தூரம் ஒரு முனைப்போட கவனத்தை சிதற விடக்கூடாது. நம்ம சொல்றோம்ல, பொண்ணு ஒழுக்கமா இருக்கணும், இந்த மாதிரி காதல் எல்லாம் பண்ணக்கூடாது, இல்லாதெல்லாம் வாயில வந்ததெல்லாம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல. அந்த பொண்ணு நல்லாத்தானே இருந்தா, அவன் மேல என்ன தப்பு? அத லவ் பண்ண வைக்க முடியுமா யாராவது? இந்த பசங்களுக்கு தான் கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? காதல் தானா வர வேண்டாமா? இப்படி கஷ்டம் ஒரு பிரஷர் கொடுத்து வருடக்கணக்காக திரும்பி கூட பார்க்காத பெண்ணை இதுல தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு முன்னேறணும்னு நினைச்ச பெண்ணை நீங்க அப்படி குத்தி கொலை பண்ணானே, அதுக்கு காரணம் போதை மாத்திரை. அத அலோவ் பண்ணது யாரு? அங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஊர் மக்கள்லாம். நான் இப்பதான் இன்னைக்கு காலையில தான் படிச்சேன் பழைய இதுல. போலீஸ் கண்ட்ரோலே பண்ணாதான் பெரும்பாலான இடங்கள்ல. அங்க போலீஸே உள்ளாலாம். திமுக நிர்வாகி இருக்கிறார்கள், இல்லைன்னா போலீஸா இருக்காங்க. என்ன ஆட்சி? காட்டாட்சி நடக்குது. அதைத்தான் நம்ம சொல்றோம். ஏன் அதிமுக ஆட்சியில அப்படி எல்லாம் நடக்கல? நீங்க கம்பேர் பண்ணணும். அம்மா ஒரு இரும்பு பெண்மணி, அடுத்த அண்ணன் வந்தாங்க, ஒரு தொண்டர் அந்த நிலைக்கு வந்தாங்க. முதல்வராக ஒரு நாள்ல வந்தார்கள். அவரு டக்குன்னு அப்படியே யாரும் உட்கார வைக்கல. அவர் தன்னை நிரூபித்து தான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்திருக்காரு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி ஹரி.